بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين يخشون ربهم بالغيب. وقال رسول الله صلى الله عليه وسلم: أسألك خشيتك في الغيب والشهادة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்திக்காவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றி நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றி நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கும் அளப்பெரும் அருட்கொடை ஈமானாகும். பள்ளியோடு நெருக்கமான தொடர்பை கொண்டவர்கள் கூட, மார்க்கத்தை நன்கு விளங்கி இருக்கக்கூடியவர்கள் கூட, மக்களால் நல்ல மனிதர், நல்ல முஸ்லிம் என்று பாராட்டப்படுபவர்கள் கூட, தனிமை என்று வந்துவிட்டால் ஈமானிய கூறுகளில் ஒன்றான இறை எச்சத்தில் குறை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். தனிமையில் இறையச்சத்தோடு வாழ்வதனுடைய அவசியமும் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் இன்றைய தினத்திலே நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். எல்லா விஷயங்களிலும் 3 வகையினரை அறிஞர்கள் வகைப்படுத்துவார்கள். ஒன்று, வெளிரங்கத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனால் உள்ரங்கத்தில் அதற்கு மாற்றமாக இருக்கும். இரண்டாவது, உள்ரங்கத்தில் சிறப்பாக இருக்கும், வெளிரங்கத்தில் அதற்கு மாற்றமாக இருக்கும். மூன்றாவது, வெளிரங்கம் உள்ரங்கம் இரண்டிலும் ஒரே போன்று இருக்கும். உதாரணமாக, வெளிரங்கத்தில் செல்வந்தரை போன்று தெரிவார், ஆனால் உள்ரங்கத்தில் அவர் நெருக்கடியில் இருப்பார். உள்ரங்கத்தில் உண்மையில் செல்வந்தராக இருப்பார், ஆனால் வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு ஒரு ஏழையை போன்றுதான் தெரிவார். வெளிரங்கம் உள்ரங்கம் இரண்டிலும் ஒரே ஒன்று காட்சி அளிக்கக்கூடியவர். ஆக இது எல்லா விஷயங்களிலும் வியாபித்து இருக்கும். வெளிரங்கத்தில் நல்லவர் என்று போற்றப்படுபவர் உண்மையில் அவர் மோசமானவராக இருக்கலாம். வெளிரங்கத்தில் மற்றவர்களின் பார்வைக்கு மிகவும் சாதாரணமாக எடை போடப்படக்கூடியவர்கள் உண்மையில் மிகச் சிறந்தவராக இருக்கலாம். வெளிரங்கம் உள்ரங்கம் இரண்டிலும் ஒரே போன்று இருக்கலாம். ஆக வெளி ஒன்று உள் ஒன்றாக இருக்கிறது. இதில் எது சிறந்தது, எது தவிர்க்க வேண்டியது என்பதுதான் இன்றைய தினத்திலே பிரதானமாக நாம் யோசிக்க வேண்டிய செய்தி. இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள்: மன் அஸ்லஹ ஸரீரதஹும் அஸ்லஹ அல்லாஹு அலானியதஹும். யார் தன்னுடைய அந்தரங்கத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவருடைய வெளிரங்கத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தூய்மைப்படுத்தி விடுகிறான். யார் தனக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் இருக்கக்கூடியதை சீர் செய்து கொள்கிறாரோ அவருக்கும் மக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதை அல்லாஹ் சீர் செய்து வைக்கிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் யார் உள்ரங்கத்திலே தூய்மையானவராக இருக்கிறாரோ வெளிரங்கம் ஒருவேளை அதற்கு மாற்றமாக இருந்தாலும் அல்லாஹ் அதையும் தூய்மையாக்கி சிறப்பாக்கி மேன்மையாக்கி வைக்கிறான். வெளிரங்கத்தில் நல்லவரை போன்று உள்ரங்கத்தில் மோசமானவராக இருக்கிறாரோ இந்த உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மோசமான நிலை வெளிரங்கத்தையும் ஆட்படுத்திக் கொள்ளும். இதுதான் அறிஞர்கள் சொல்வது. ஆக கவனிக்க வேண்டியது வெளிரங்கம் அல்ல, உள்ரங்கம். இறையச்சத்திற்கு சுவர்க்கத்தை கூலியாக தருகின்ற அந்த இடங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிற இடத்திலெல்லாம் யார் தனிமையில் இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ என்கின்ற அடைமொழியோடு தான் சொல்லுகிறான். இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ என்று அல்லாஹ் சொல்லாமல் தனிமையில் யார் இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மகத்தான கூலி என்பதாக சொல்லுவான். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். யார் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, மகத்தான கூலியும் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வஉஸ்லிஃபத்துல் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத் ஹாதா மா துஅதூன லிகுல்லி அஸாபின் ஹஃபீம் மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப்.
இவர்களுக்கு சுவர்க்கம் நெருக்கத்தில் கொண்டு வரப்படும். இதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்தது. யாருக்கு? மன் ஹஷிய ரஹ்மான பில் காயிப், யார் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த சுவர்க்கம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும் என்பதாக சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா தூதிரு மன் இத்தபஅ ذிக்ர வ ஹஷிய ரஹ்மான பில் காயிப். உபதேசம் யாருக்கு பலனளிக்கும்? யார் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் உபதேசம் பலனளிக்கும் என்பதாக சொல்லுகிறான். ஆக இறையச்சத்தினுடைய வெகுமதியாக அல்லாஹ் சொல்லுகிற சுவர்க்கமாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய கண்ணியமாக இருந்தாலும் சரி, இறையச்சம் என்று அல்லாஹ் வெறுமனை சொல்லாமல் தனிமையில் இறையச்சம் என்கின்ற அடைமொழியோடு சொல்லுகிறான் என்று சொன்னால் நாம் இங்கே யோசிக்க வேண்டும். தனிமையில் இறையச்சத்தோடு இருப்பதுதான் உண்மையில் இறையச்சம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஈமான் ஈமானு மன் ஹஷியல்லாஹு பில் காயிப். ஈமான் என்று சொன்னாலே அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? தனிமையில் யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய ஈமான் தான் உண்மையில் ஈமான் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் ஈமான் ஈமானு மன் ஹஷியல்லாஹு பில் காயிப் என்பதாக சொன்னார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 3 விஷயங்கள் மிகவும் அரிதானது ஆனால் மிகவும் அற்புதமானது என்பதாக சொன்னார். ஒன்றாவது வறுமையிலும் கொடை செய்வது, இரண்டாவது தனிமையிலும் இறைவனை அஞ்சுவது, மூன்றாவது நெருக்கடி நிலையிலும் உண்மையை பேசுவது என்பதாக மிகவும் அரிதானது ஆனால் அற்புதமானது என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். வறுமையிலும் கொடை செய்வது, தனிமையிலும் அஞ்சுவது, நெருக்கடியிலும் உண்மை பேசுவது என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிரங்கம் உள்ரங்கம் என்று இருக்கிறது. வெளிரங்கத்தை விட உள்ரங்கம் தூய்மையானதாக மேன்மையானதாக இருந்தால் அல்லாஹ் வெளிரங்கத்தையும் மேன்மையானதாக ஆக்கி விடுவான். வெளிரங்கம் அழகாக இருந்து உள்ரங்கம் மோசமானதாக இருந்தால் உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மோசமான நிலை வெளிரங்கத்தையும் அது கெடுத்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸை மட்டும் ஒருவர் நன்கு யோசித்து புரிந்தால் அந்த ஒரு ஹதீஸ் அவரை சிறந்த மனிதராக மாற்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் ஒரு கூட்டத்தார் வருவார்கள். அவர்கள் திஹாமா மலைத்தொடர் அளவிற்கு நன்மை குவியல்களோடு வருவார்கள். ஆனால் அவர்களினுடைய அந்த நன்மை குவியல்களை அல்லாஹ் துகள்களாகவும் தூசுகளாகவும் மாற்றி விடுவான் என்பதாக சொன்னார். சகாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களில் நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்கு அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் தான். நீங்கள் தொடுகிறீர்கள் இரவில், அவர்களும் இரவில் தொடக்கூடியவர்கள் தான். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் இறைவனின் தடைகளை மீறி விடுவார்கள், பாவங்களில் வீழ்ந்து விடுவார்கள். அப்படி என்று சொன்னால் நல்லவர்கள் தான், உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் தான், உங்களோடு வணங்கக்கூடியவர்கள் தான், ஏன் இரவிலும் நின்று வணங்கக்கூடியவர்கள் தான். ஆனால் தனிமை என்று வருகிற போது அல்லாஹ் தடுத்ததை அவர்கள் மீறி விடுவார்கள். அவர்கள் பாவம் செய்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் தனிமை என்று வருகிற நேரத்தில் அதை செய்து விடுவார்கள். இவர்கள் திஹாமா மலைத்தொடர் அளவிற்கு நன்மை குவியல்களோடு வருவார்கள். இவர்களுடைய நன்மை குவியல்களை அல்லாஹ் துகள்களாக தூசுகளாக மாற்றி விடுவார். அவர்களுக்கு அது எந்த வகையிலும் பலனளிக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த ஒரு ஹதீஸை நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும், நல்லவர் தான், தொழுதோம், நோன்பு வச்சோம், ஜக்காத்து கொடுத்தோம், கொடையளிச்சோம், எல்லாமே செஞ்சோம். ஆனா தனிமைன்னு வர நேரத்துல சில தவறுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அமைகிற நேரத்தில் தவறுகளையும் செய்தோம், அல்லாஹ் தடுத்தவைகளையும் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகள் நாளை மறுமையில் பலனளிக்காது. இது மிகவும் எச்சரிக்கை வாய்ந்த ஒரு ஹதீஸ். இதை யோசிக்கணும். ஒரு தவறை தன்னுடைய தாய்க்கு முன்னாடி செய்யறது இல்லை, ஏன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்க. தன்னுடைய தந்தைக்கு முன்னாடி செய்யறது இல்லை, அவங்க தப்பா நினைச்சிருவாங்க. தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு முன்னால செய்யறது இல்லை, அவர்கள் தப்பா நினைச்சிருவாங்க. நம்முடைய உறவுகளுக்கு முன்னால செய்யறது இல்லை, அவர்கள் தப்பா நினைச்சிருவாங்க. நண்பர்களுக்கு மத்தியில செய்யறது இல்லை, அவர்கள் தப்பா நினைச்சிருவாங்க. அல்லாஹ் பார்க்கிறான் என்று தெரிந்தும் ஆனால் செய்து விடுகிறோம். இதைத்தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், லா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக். உன்னை பார்க்கக்கூடியவர்களிலேயே அல்லாஹ்வை ஆக மதிப்பு குறைந்தவனாக ஆக்கி விடாதீர்கள் என்பதாக சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனிமையில பயப்படுறது, தனிமையில இரையச்சம் கொள்றது, இதனுடைய பரிசு என்ன தெரியுமா?
ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நேரத்தில் அர்ஷுடைய நிழலை 7 பேருக்கு தருவான் அல்லாஹ். அந்த 7 கூட்டத்தார்களில் ஒரு சாரார் யார் தெரியுமா? தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடித்தவர். ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடித்தவர் அர்ஷுடைய நிழலில் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 வகையான கண்கள் நரகத்தை பார்க்காது என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு வகையான கண்கள் குறித்து சொன்னார்கள், பக்கத்து மின் ஹஷியத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண்கள் நாளை நரகத்தை பார்க்கவே பார்க்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். என்றால் தனிமையில் அஞ்சுவது அல்லாஹ்விற்கு பிரியமானது. அது ஈமானின் அடையாளம். ஈமான் ஒருவருக்கு இருக்கிறது என்பதனுடைய மிகச்சிறந்த அடையாளமாக அறிஞர்கள் கோடிட்டு காட்டுவது அவர் தனிமையில் எப்படி இருக்கிறார் என்பது குறித்து தான். தனிமையில நன்மை செய்யக்கூடிய பழக்கம் வேண்டுமே தவிர தனிமையில் பாவம் செய்து விடுகின்ற பழக்கம் மிக மோசமானது. இப்னு கையிம் ஜௌஜி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒருவர் தனிமையில் நல்லமல் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை தருகிறான். ஒருவர் தனிமையில் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பதற்றத்தை தருகிறான் என்பதாக சொல்கிறார். தனிமையில் நன்மை செய்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருகிறான். தனிமையில் ஒருவர் பாவம் செய்தால் அல்லாஹ் உள்ளத்திற்கு ஸ்ட்ரெஸ், உள்ளத்திற்கு அல்லாஹ் பதற்றத்தை தருகிறான் என்பதாக இப்னு கையிம் ஜௌஜி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யார் தனிமையில் அச்சம் கொள்கிறாரோ அவரை மக்கள் நேசிப்பார்கள். யார் தனிமையில் அச்சம் கொள்ளவில்லையோ அவருடைய முடிவு மோசமாகிவிடும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தனிமையில் அச்சம் கொள்ளுங்கள். தனிமையில் அச்சம் கொள்ளவில்லை என்று சொன்னால் மக்களினுடைய வெறுப்பிற்கு அல்லாஹ் அதை காரணமாக்கி விடுவான் என்பதாக ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் தனிமையில் அஞ்சுவது என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு அற்புதமான ஒரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷ்யதக பில் கைபி வஷ்ஷஹாதா. யா அல்லாஹ், எனக்கு தனிமையில் அச்சம் கொள்ளக்கூடிய இறையச்சத்தை கொடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்கிறார்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவியோடு நாம் இறையச்சத்தோடு வாழ வேண்டும், உள்ரங்கத்திலும் சரி வெளிரங்கத்திலும் சரி. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் குதுசி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், 2 பயத்தையும் 2 பாதுகாப்பையும் ஒரே நபருக்கு ஒன்று சேர்த்து தருவதில்லை. யார் தனிமையில் உலகத்தில் அஞ்சுகிறாரோ அவர் நாளை வறுமையில் நிம்மதியாக இருப்பார், அவர் அச்சம் கொள்ள மாட்டார். யார் உலகத்தில் நிம்மதியோடு இருக்கிறாரோ அவர் நாளை மறுமையில் நிம்மதியோடு இருக்க மாட்டார், நாளை அச்சம் கொள்வார். 2 பயமும் 2 பாதுகாப்புணர்வும் ஒரே நபருக்கு ஒரு சேர இறைவன் தருவதில்லை என்கின்ற ஒரு ஹதீஸ். ஹஸரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடிக்கிறாரோ அவருடைய பாவம் காய்ந்த இலைகள் மரங்களில் இருந்து உதிர்வதை போன்று அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய தனிமை கண்ணீர் அவ்வளவு மதிப்பானதாக இருக்கிறது. தனிமை கண்ணீர் எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு இறையச்சத்தோடு தனிமையில் இருந்தார்கள் என்பதற்கு. யாரும் பார்க்கல, யாருக்குமே தெரியாது, என்றாலும் கூட அல்லாஹ் பார்க்கின்றான் என்கின்ற ஒரே ஒரு பயம். ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வீட்டுக்குள்ள முஸல்லால உட்கார்ந்து கண்ணீர் வடித்து கதறி அழுகிறார்கள். அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா அம்மா உள்ள வராங்க. ஃபாத்திமா இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய கணவர் தேம்பி தேம்பி அழுவதை நினைச்சு பயந்துட்டாங்க. பக்கத்துல போய் கேட்கிறாங்க, எதுவும் பிரச்சனையா, எதுவும் பிரச்சனையா? ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னிடத்திலே ஒரு அமானிதத்தை ஒப்படைத்திருக்கிறார். அந்த அமானிதம்
மக்கள் சார்ந்தது, மக்களில் இருக்கக்கூடிய ஏழைகள் சார்ந்தது, மக்களில் இருக்கக்கூடிய இயலாதவர்கள் சார்ந்தது, மக்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சார்ந்தது, மக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் சார்ந்தது, மக்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சார்ந்தது, மக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையினரையும் சார்ந்தது அந்த அமானத். இந்த அமானத்து குறித்து நாளை அல்லாஹ்விடத்திலே விசாரித்தால் எனக்கு எதிராக பிரதிவாதம் செய்யக்கூடியவர்களை நினைத்து நான் அஞ்சுகிறேன். ஒவ்வொரு தரப்புல இருந்தும் ஒவ்வொருத்தவங்க வந்து உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஆட்சி காலத்துல நான் இந்தந்த சிரமங்களை எல்லாம் எதிர்கொண்டேன் என்று அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் எனக்கு எதிராக வாதாடினால் இதுதான் பிரச்சனை என்பதாக சொல்லி மீண்டும் ஆடத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். இறை அச்சம் அமானிதத்தை நிலைநாட்டுவதற்கு வழிவகுக்கும். இறை அச்சம் தவறுகளில் இருந்து தன்னை தற்காக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுஸூக வல் இஸ்யான். அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஈமானின் மீது ஒரு பிரியத்தை அல்லாஹ் போடுறான். ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் இந்த ஈமானை அழகானதாக ஆக்குகிறான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுஸூக வல் இஸ்யான், குஃப்ரின் மீதும் பாவங்களின் மீதும் தடுக்கப்பட்டவைகளின் மீதும் அல்லாஹ் ஒரு வெறுப்பை தருகிறான். இது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் நமக்கு செய்யற பெரிய உதவி என்ன தெரியுமா? ஈமானின் மீது பிரியம், நல்ல காரியங்களின் மீது முஹப்பத், அதை அல்லாஹ் அழகுபடுத்தி நமக்கு தருகிறான். பாவங்களின் மீது ஒரு வெறுப்பு, குஃப்ரின் மீது ஒரு வெறுப்பு, தடுக்கப்பட்டவைகளின் மீது ஒரு வெறுப்பு, இதை அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து நமக்கு செய்து தருகிறான். ஷைத்தான் என்ன செய்யறது தெரியுங்களா? பாவமான காரியங்களை எல்லாம் அழகுபடுத்தி அலங்காரமாக ஷைத்தான் காட்டுகிறான். ஷைத்தானினுடைய நோக்கம் பாவத்தை செய்ய வைப்பது மட்டுமல்ல, அவனை கேவலப்படுத்துவது. இதை நம்ம யோசிக்கிறோம். ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், ஷைத்தான் நம்மளை வழி கெடுத்துட்டான், பாவம் செஞ்சது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நிம்மதி அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னா ஷைத்தானினுடைய நோக்கம் பாவம் செய்ய வைப்பது மட்டுமல்ல, அவனை கேவலப்படுத்துவது. ஒரே ஒரு உதாரணம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உதாரணம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுத்தான். எந்த மலக்குமார்கள் மனிதனை படைக்க வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களுடைய ஆலோசனையை மீறி அல்லாஹ் மனிதனை படைத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு அல்லாஹ் அஸ்மாக்களை கற்றுக் கொடுத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அஸ்மாக்களை கற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்கிறான், அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலா, இவருக்கு நான் கற்று தந்திருக்கக்கூடிய அஸ்மாக்களை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். நீ எங்களுக்கு சொல்லி தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது என்பதாக மலக்குமார்கள் சொன்னார்கள். அறிவை கொண்டு மலக்குமார்களை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேன்மைப்படுத்தினார். அது மட்டும் போதாது என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மலக்குமார்களையும் சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொன்னார். எல்லா மலக்குமார்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள். பிறகு அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்த சுவர்க்கத்திற்குள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நுழைய வைக்கிறார். கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம், நூறு அலா நூறு என்பது போன்று மலக்குமார்களுக்கு மத்தியில் மனிதனை படைத்து மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் மனிதனை மேலும் 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 சிறப்புப்படுத்திக் கொண்டே போகிறான். ஷைத்தான் பார்த்தான், அல்லாஹ் தடுத்ததை செய்ய வைத்தான். செய்ய வைத்தது மட்டுமல்ல, எந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் உயர்தரமான சுவர்க்கத்தில் நுழைவித்தானோ அந்த சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றினான். எவ்வளவு கூனி குறுகி போய் அந்த மலக்குமார்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பார்கள் என்பதை யோசிக்கிறோம். பழத்தை சாப்பிட வைத்தது மட்டுமல்ல ஷைத்தானின் நோக்கம், அதன் மூலமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த மலக்குமார்களை கொண்டு கண்ணியப்படுத்தினானோ அதே மலக்குமார்களுக்கு மத்தியில் அவர்களை தலை குனிந்து சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். ஷைத்தானினுடைய நோக்கம் பாவம் செய்ய வைப்பது மட்டுமல்ல, பாவமும் செய்ய வைத்து அவர்களை கேவலப்படுத்துவது. அதனால யாரும் பாவம் செஞ்சவங்க நினைச்சிடக்கூடாது, யாருக்கும் தெரியலையா தப்பிச்சிட்டோம், அப்படியே கடைசி வரைக்கும் போயிருவோம். மோசமான முடிவை தரக்கூடியது தனிமையில் இரையச்சம் இல்லாமல் இருப்பது என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இன்று பரவலாக பார்க்க முடிகிறது,
மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட, பள்ளியோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள் கூட, நல்ல மனிதர் என்று பலராலும் பாராட்டப்படுபவர்கள் கூட தனிமை என்று வருகிற போது இரையச்சம் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. தனக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்று இருப்பதை பார்க்க முடிகிறது. கவனம் வேண்டும். ஈமானினுடைய மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று இரையச்சம். அதுவும் தனிமையில் இரையச்சம் கொள்வது. அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாமல் ஒரு சின்ன பாவத்தை கூட விட முடியாத ஒரு நிலை. போராட வேண்டும், மௌத்து வரை போராட வேண்டும். போராடி 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 மடிய வேண்டுமே தவிர ஒரு காலம் பாவத்திற்கு சரணடைந்து விடக்கூடாது. ஒரு பாவத்தை விடவே முடியவில்லை என்கின்ற ஒரு நிலையில் ஒரு பாவத்திற்கு அடிமையாகி போய்விடக்கூடாது. பாவத்தை விட முடியாத நிலையில் மீண்டும் மீண்டும் செய்கிற நிலையில் மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் மிகச்சிறந்த ஈமானை கூட அது கேள்விக்குறியாக்கி விடுகிறது என்று சொன்னால், தனிமையில் இரையச்சம் என்பது ஈமானை அளவிடக்கூடிய மிக அற்புதமான ஒரு மதிப்பீடு. எனவே இரையச்சத்தை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஈமானை பிரகாசப்படுத்துவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பரம்பரிப்பிற்காக நிதானமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலிகளை வழங்குவானாக.